வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் வந்திருக்கு. அடுத்த சில நாட்களுக்கு நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும், நாம என்னெல்லாம் செய்யணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த மழை விஷயத்துக்குள்ள டீடைலா போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மனசுல ஓடுற ஒரு கேள்வி, இந்த கனமழைக்கு ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா இல்லையா? இதற்கான பதில் என்னன்னு இந்த பகுதியோட கடைசியில நம்ம பார்க்கலாம். சோ முழுசா பாருங்க. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல அடுத்த 7 நாளைக்கு இந்த மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது 1-2 நாள் மழை இல்ல, ஒரு வாரம் முழுக்க நீடிக்க போகுது. அதனால நாம எல்லாரும் கொஞ்சம் தயாராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ இந்த எச்சரிக்கையோட விவரங்களை நாம இப்ப பார்க்கலாம். குறிப்பா எந்தெந்த ஏரியாவுக்கு பாதிப்பு இருக்கும், எப்போ மழை ரொம்ப அதிகமா இருக்கும்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. திடீர்னு இவ்ளோ மழை வர்றதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு காரணம் மன்னார் வளைகுடா பகுதியில உருவான ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. சிம்பிளா சொல்லணும்னா, கடலுக்கு மேல காத்து ஒரு பெரிய வட்டமா சுத்துது. அப்படி சுத்தும்போது கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் மேல இழுத்து அதை பெரிய மழை மேகங்களா மாத்தி நம்ம கடலோர பகுதிகளில் மழையா கொட்டுது. சரி, இந்த மழை எப்படி வரப்போகுதுன்னு ஒரு டைம்லைன் பாத்திரலாம். முதல்ல அடுத்த 2-3 நாளைக்கு தமிழ்நாட்டுல பழைய இடங்கள்ல கனமழை பெய்ய ஆரம்பிக்கும். ஆனா இதோட பீக், அதாவது மழை ரொம்ப தீவிரமா இருக்கிற நாள், அது ஜனவரி 12ஆம் தேதி. அதுக்கப்புறமா ஜனவரி 13ல இருந்து 15 வரைக்கும் மழையோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மிதமான மழையா பெய்யும்னு சொல்றாங்க. இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 12 அன்னைக்கு தான் மழை ரொம்ப அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அன்னைக்கு நாம எல்லாரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாகிரதையா இருக்கணும். அப்போ இந்த ஜனவரி 12ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும்னு பார்க்கலாம். குறிப்பா கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, இந்த கடலோர மாவட்டங்கள்ல ரொம்ப கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட சேர்த்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால்லையும் இதே நிலைமைதான். இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்து 2 முக்கியமான விஷயங்களுக்கு ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஒன்னு நம்ம தலைநகர் சென்னைக்கு, இன்னொன்னு மீனவ நண்பர்களுக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். முதல்ல சென்னைக்கு என்ன ஃபோர்காஸ்ட்னு பார்த்துருவோம். அங்க நிலைமை எப்படி இருக்க போகுது? சென்னையில வானம் பெரும்பாலும் மேகமூட்டமாவே இருக்கும். லேசானதிலிருந்து மிதமான மழை வரலாம். ஆனா அப்பப்போ இடி மின்னலோட நல்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மினிமம் 24 டிகிரி, மேக்ஸிமம் 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். சோ ரொம்ப வெயிலும் இருக்காது. இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. குறிப்பா நம்ம மீனவ சகோதரர்களுக்கு தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. கடல்ல காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. நார்மலா காத்து மணிக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசும். ஆனா சில நேரங்கள்ல திடீர்னு சூறாவளி மாதிரி 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போலான்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வேகத்துல காத்தடிச்சா கடல்ல இருக்கிற படகுகளுக்கு எவ்வளோ ஆபத்துன்னு. அதனால தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல் பகுதிகள், இந்த ஏரியாக்களுக்கு மீனவர்கள் யாருமே போக வேண்டான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. உங்க பாதுகாப்பு தான் முக்கியம். சோ தயவு செய்து இந்த எச்சரிக்கையை ஃபாலோ பண்ணுங்க. சரி, இப்போ இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் நமக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? முக்கியமா நம்ம முதல்ல கேட்ட அந்த ஸ்கூல் லீவ் விஷயத்துக்கு என்ன பதில்னு இப்போ பார்த்திடலாம். நம்மளோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஸ்கூல் லீவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரே அறிவிப்பு வராது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மழை எப்படி பெய்யுது, அதோட தீவிரம் என்னங்கிறத பொறுத்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் லீவ் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால நீங்க உங்க மாவட்டத்துல இருந்து வர்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு காத்திருக்கணும். அப்போ இந்த மழை நேரத்துல பாதுகாப்பா இருக்க நம்ம என்ன செய்யணும்? முதல்ல உங்க மாவட்டத்துல லீவு விடுறாங்களான்னு தெரிஞ்சுக்க லோக்கல் நியூஸை தொடர்ந்து பாருங்க. 2வது, மீனவர்கள் எந்த காரணத்து கொண்டும் கடலுக்கு போகாதீங்க. 3வது, கனமழை காரணமா கரண்ட் கட் ஆகலாம், டிராஃபிக் ஜாம் ஆகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மனதளவுல தயாராக இருங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி, வரப்போற இந்த கனமழையை சந்திக்க உங்க ஏரியாவும் நீங்களும் எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நன்றி.